வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்சிஏ காலேஜ் கோயம்புத்தூர் ஜோன்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கிறோம். இந்த லிஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு தான் வந்து இந்த லிஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்க அப்படியே வந்து ஃபாலோ பண்ணாவே வந்து என்னன்னா டாப் காலேஜஸ் எல்லாமே வந்து இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. இது இல்லாம வந்து என்னன்னா இதுல வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் கரெக்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டர் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க என்னோட நம்பரான 6374749314 வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து வரிசைப்படுத்தி ஓரளவுக்கு நல்ல காலேஜஸ் தான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு காலேஜஸ் வந்து கீழே இருக்கலாம் அல்லது மேல இருக்கலாம் அல்லது வந்து என்னன்னா நல்ல காலேஜ் என்னடா அது கீழே போட்டிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் ரேங்க் வைஸ் வச்சு தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து திடீர்னு கொங்கு இன்ஜினியரிங்ல என்ன இது கீழே போட்டிருக்கீங்க அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, கடைசி லாஸ்ட் இயர் என்ன ரேங்கோ அதை வச்சு தான் வந்து நான் இதில் போட்டிருக்கிறேன். ஸோ இதில் எதுவும் வந்து என்னுடைய கருத்து எதையும் வந்து நான் திணிக்கல. ஏன்னா இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சில காலேஜஸ் நல்ல காலேஜஸ் கீழே இருக்கு. மேபி வந்து என்னன்னா அது தெரியாதனால நிறைய பேர் வந்து எடுக்காம விட்டுருக்காங்க. அப்படித்தான் இருக்கோ தவிர வந்து இதுல தனிப்பட்ட கருத்து அப்படின்றத வந்து நான் எதுவுமே வந்து இதுல உள்ள கொண்டு வரல. ஆஸ் இட் இஸ் நீங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி பிஎஸ்ஜி, சிஐடி, குமரகுரு, பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ், கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கொங்கு இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து என்னன்னா எம்சிஏல டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்றது வந்து தெரியும். அதே மாதிரி எஸ்என்எஸ், ஹிந்துஸ்தான், இது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம பிரபலமான காலேஜஸ். அடுத்து நான் முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறது என்ன காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர். இது வந்து ஒரு நல்ல காலேஜ். நீங்க ஃபீஸ் லோ ஃபீஸ்ல வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா வந்து என்ஐஆர்எஃப் ரேங்க்லையும் சரி, நாக்ல எல்லாமே வந்து என்னன்னா டாப் ரேட்டட் காலேஜஸா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் இருக்கு. அதையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. அதே மாதிரி சேலம் சோனா காலேஜ், அதே மாதிரி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சி, இந்த ரெண்டு காலேஜுமே வந்து என்னன்னா ஒன்று வந்து சேலம்ல இருக்கு, இன்னொன்று வந்து பொள்ளாச்சியில் இருந்தாலுமே வந்து ரெண்டுமே வந்து நல்ல இன்ஃப்ராவோட இருக்கக்கூடிய நம்ம தரமான காலேஜஸ். ஸோ நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டையும் வந்து நீங்க வந்து தாராளமா மைண்ட்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து ஜிஆர்டி காலேஜ் கோயம்புத்தூர், இது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது அதே மாதிரி கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ கோயம்புத்தூர்ல வேணும், எங்களுக்கு வந்து எஸ்என்எஸ் ஹிந்துஸ்தான் வரைக்கும் தான் தெரியும், அதுக்கப்புறம் வந்து வேற ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜிஆர்டியும் வந்து கலைஞரையும் வந்து ஒரு சாய்ஸா வைக்கலாம். ஏன்னா ரெண்டு காலேஜுமே வந்து நல்ல இன்ஃப்ரா, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸோட இருக்கக்கூடிய காலேஜஸ். அதே மாதிரி தான் வந்து ரத்னம் காலேஜும் வந்து கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி, பட் அதுவும் நல்ல காலேஜ் தான். அடுத்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதுவும் வந்து நல்ல காலேஜ். அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் காலேஜ், இப்போ கவர்மெண்ட் காலேஜ் வந்து கோயம்புத்தூர் எய்ம் பண்றேன் கிடைக்கல, அடுத்த ஆப்ஷன் என்னன்னா தாராளமா கோபி ஆர்ட்ஸை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வருஷமா இருக்கக்கூடிய நம்ம சிறப்பான ஒரு காலேஜ். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோபி ஆர்ட்ஸ் தாராளமா சூஸ் பண்ணலாம். பாரதியார் யூனிவர்சிட்டி எக்ஸ்டென்ஷன் சென்டர் ஈரோடு, இது எப்படின்னு எனக்கு தெரியல, பட் வந்து அப்படி அந்த ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் விசாரிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து எம் குமாரசாமி, கரூரோட ஃபேமஸான காலேஜ், அது உங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஎம்எஸ் காலேஜ் கோயம்புத்தூர். அடுத்தது வந்து ஈரோடு செங்குந்தர், இதுவும் ஒரு நல்ல காலேஜ் தான். இந்த காலேஜும் வந்து ஏன் வந்து பெருசா வந்து மூவ் ஆகலன்னு தெரியல, பட் இதுவும் ஒரு நல்ல காலேஜ் தான். அடுத்து கேஜிஏஎஸ்எல் கோயம்புத்தூர், இதுவும் வந்து நல்ல காலேஜ், இப்போ எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அடுத்தது வந்து எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ், இதுவும் வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நல்ல காலேஜ். அடுத்து வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம், இதுவும் வந்து ஒரு தரமான காலேஜ். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜெல்லாம் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர், கோபி, சேலம், இதெல்லாம் வந்து எய்ம் பண்ணலாம். அடுத்து கேஎஸ்ஆர், உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, நாமக்கல் ஜோனில் எவ்வளோ நல்ல காலேஜ் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி எம்பி நாச்சிமுத்து எம் ஜெகநாதன் காலேஜ், சென்னிமலை பெருந்துறை ஏரியாவிலிருந்து டெய்லி வந்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலேஜ். பாவை, அதியமான், இது எல்லாமே வந்து அந்தந்த ஜோன்ல இருக்கக்கூடிய பிரபலமான காலேஜ். ஸோ நல்ல காலேஜஸ் தான். பிகேஆர் ஆர்ட்ஸ் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய உமன்ஸ் காலேஜ். அதே மாதிரி மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், நேரு கோயம்புத்தூர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாளர் காலேஜ், எல்லாத்துக்குமே தெரியும். வெள்ளாளர், கொங்கு ஆர்ட்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈரோடு பெருந்துறையில் இருக்கக்கூடிய காலேஜஸ். நந்தாவும் வந்து ஈரோடு ஜோன்ல நல்ல காலேஜா இருக்கக்கூடியது. அடுத்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இது எப்படின்னு எனக்கு தெரியல, பட் பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. பிபிஜி, வெங்கடேஸ்வரா, இது எல்லாமே வந்து என்னன்னா ஒவ்வொரு ஜோன்ல இருக்கக்கூடிய நல்ல காலேஜஸ். அடுத்தது வந்து சிஎஸ்ஐ பிஷப் அப்பாசாமி காலேஜ், இந்த காலேஜ் பத்தியும் எனக்கு பெருசா தெரியல, பட் ஆனா வந்து ஃபீஸ் கம்மியான காலேஜ்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல காலேஜ் அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது ஆர்விஎஸ் காலேஜ் கோயம்புத்தூர், இதுவும் ஒரு நல்ல காலேஜ் தான். ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா, இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் இதுவும் நல்ல காலேஜ் தான். அடுத்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வால்பாறை, இதை பத்தி இன்னும் வந்து எனக்கு பெருசா தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈரோடு ஆர்ட்ஸ், இது நேரு, நேருல இன்னொரு நேரு, பாவை இன்ஜினியரிங் காலேஜ், இதெல்லாமே வந்து என்னன்னா அந்தந்த ஜோன்ல இருக்கக்கூடிய சிறப்பான காலேஜஸ். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 50 காலேஜ்லயுமே வந்து என்னன்னா
ஏதாவது 1, 2 காலேஜஸ் தான் வந்து பெரிய விஷயங்கள் இல்லாத காலேஜா இருக்கலாம். மத்தது எல்லாமே வந்து நல்ல காலேஜா தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நீங்க சாய்ஸ வந்து ஃபில் பண்ணும்போது வந்து பார்த்து என்னோட சஜஷன்கிட்டயும் தாண்டி இன்னும் ஒரு 2, 3 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு தெளிவா உங்களுடைய காலேஜஸ் சாய்ஸ வந்து ஃபில் பண்ணிக்கங்க. ஏன்னா, இதுல எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில காலேஜஸ் பத்தி நல்லா தெரியும். சில காலேஜஸ் பத்தி பெரிய புரிதல் இருக்காது. ஸோ அதனால கூட நான் வந்து பெருசா வந்து சொல்லாம கூட கடந்து போயிருந்துக்கலாம். அதனால எந்த காலேஜ் ஜாயின் பண்ணாலும் வந்து தெளிவா ஒருத்தருங்கிறத 2, 3 பேர்கிட்ட வந்து கேட்டு ஜாயின் பண்ணுங்க. நிச்சயமா வந்து நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணி உங்களோட இலக்குகள வந்து அடைய வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் வாழ்த்துகிறது.